ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையும் கோதுமை மாவும் வச்சு பணியார ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், வெல்லம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறாங்க, கூடவே 3 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. இப்போ நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சதை மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க, கொஞ்சமாக ஆப்பாச்சோடாவும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒயர் விஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிக்கல் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க, பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும், லூஸாகவும் இருக்கக்கூடாது, கட்டியமாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தராப்பில் இருக்கணுங்க. இப்போ ஒரு குழிக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவு ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே 2 பக்கமாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சூப்பரான ரொம்பவே சாஃப்டான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.